சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு மார்ச் மாதத்திலும் 5வது முறையாக வாரத்தின் முதலாம் நாளில் சத்திய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி கூடி வந்திருக்கிற, ஆராதனை முறைமைகளை அனுசரிக்கும்படி கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சத்திய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக நாமத்தினாலே சத்திய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமை என்பது அநாதி தேவனுடைய சித்தம். அவருடைய சித்தத்தின்படியே 3 பகுதிகள் 7 சத்தியங்களை கொண்ட ஆராதனை முறைமைகளை நாம் ஒவ்வொன்றாக அனுசரிக்க இருக்கிறோம். முதல் பகுதி உட்பிராகாரம். உட்பிராகாரத்திலே முதல் சத்தியம் கல்வாரி வெண்கல தொட்டி. கல்வாரி வெண்கல தொட்டியிலே நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குற்றமற்ற தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனால் நாம் சுத்தம் பண்ணப்பட, நம்முடைய குறைகள் குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட, மனம் திரும்ப சுத்திகரிப்பின் செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். இன்றைய சுத்திகரிப்பின் செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்று வாழ்கிற குற்றம். தலைப்பினை நாம் எழுதி கொண்டோமானால் அதற்கு வேண்டிய ஆதார மற்றும் ஒத்து வசனங்களையும் எழுதிக் கொள்வோம். 2 தீமோத்தேயு 4:15, 1 ராஜாக்கள் 13:4, 2 தீமோத்தேயு 3:8, மல்கியா 2:17. கடைசியாக நாம் எப்போதும் எழுதிக் கொள்ளக்கூடிய சங்கீதம் 73:13. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே,
சுத்திகரிப்பின் செய்தியினுடைய தலைப்பு நமக்கு விளங்க வேண்டும். தேவ ஜனம் குற்றமற்ற வாழ்க்கை நடத்த தேவன் விரும்புகிறார். ஆனால் குற்றங்கள் எவை என்று நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட குற்றங்களை செய்ய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் குற்றங்கள் இன்னதென்று அறிந்த பிறகும் நம்மையும் அறியாமலோ அல்லது நாமே அறிந்தோ குற்றம் செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவேதான் ஒவ்வொரு முறையும் சுத்திகரிப்பின் செய்தியின் வேலையின் போது தேவ ஜனம் குற்றங்களோடு வாழ்கிறதை கண்டுபிடிக்க வேதத்திலிருந்து நம்முடைய தெய்வம் குற்றத்தோடு தொடர்புடைய ஒவ்வொரு வார்த்தையையும் நமக்கு வெளிப்படுத்தி பேசிக்கொண்டு வருகிறார். இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பினை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நிற்பது குற்றம். வார்த்தைகள் என்பது ஆவியோடு தொடர்புடைய ரகசியம். மனிதர்கள் தேவனுடைய ஆவியோடு தேவனுடைய வார்த்தைகளோடு எதிர்த்து நின்று வாழ்க்கை நடத்துவது குற்றம். ஏன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு மனிதர்கள் அல்லது தேவ ஜனங்கள் எதிர்த்து நின்று வாழ்வது குற்றம் என்றால், தேவனும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றுதான். தேவனுடைய வார்த்தைக்கு ஒருவர் எதிர்த்து நிற்கும் போது தேவனுக்கு எதிர்த்து நிற்பதாக பொருள். மனிதர்களுடைய சுபாவம் மற்ற மனிதர்களுக்கு எதிர்த்து நிற்பதை நாம் பார்க்கிறோம். மனிதர்கள் மனிதர்களுக்கு மட்டும் எதிர்த்து நிற்பதில்லை, பல நேரங்களில் தேவனுக்கும் எதிர்த்து நிற்பதை நாம் பார்க்கிறோம். தேவ ஜனங்கள் தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்பதை வேதம் குற்றம் என்று வெளிப்படுத்துகிறது. அதுலயும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து, அதிகமாக எதிர்த்து நிற்பதே குற்றம்னு வேதம் சொல்லும் போது, அதிகமா எதிர்த்து நின்றால் அது எத்தனை அதிக குற்றமாக மாறும் என்பதையும் தேவ ஜனமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தலைப்பினை நம்ம எங்கிருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, 2 தீமோத்தேயு 4:15 வாசிக்கிறேன், கவனிங்க. நீயும் அவனை குறித்து, இந்த அவன் யார் என்றால், முந்தின வசனத்தில் கடந்த வாரம் நம்ம சுத்திகரிப்பின் செய்தியை கேட்ட பொழுது கன்னான் ஆகிய அலெக்சாந்தர்னு எழுதியிருக்கிறது. கன்னான் பாத்திர வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். கன்னான் அப்படின்னா கண்ணார வேலை செய்யறவர்னு அர்த்தம். கண்ணார வேலை அப்படின்னா பாத்திர வேலை. 5 தொழில் இருக்கிறது, அதில் ஒரு தொழில் பாத்திர வேலை. இப்படி கன்னான் ஆகிய அலெக்சாந்தர் என்கிற ஒருவன் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிறான் என்று இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது. நீ அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஏன் எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு இப்படி எழுதும்போது ஏன் எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு அப்படின்னா, அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். அப்போஸ்தலனாகிய பவுல் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறான். உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயு வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறான். தேவனுடைய ஊழியர்கள் வெளிப்படுத்தி பேசக்கூடிய
வார்த்தைகள் என்னவென்றால் சுவிசேஷ சத்தியமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு பட்டணமா போவார். அப்படி போய் அவர் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற வேளையில் துரோவா பட்டணத்துக்கும் போய் சுவிசேஷ வேலையை செய்கிறார். சுவிசேஷ வார்த்தைகளை அறிவிக்கிறார். அதே மாதிரிதான் தீமோத்தேயுவும் சுவிசேஷ வார்த்தைகளை அறிவிக்கிறோம். இவர்கள் இருவருடைய வார்த்தைகளுக்கு, அதாவது சுவிசேஷ வார்த்தைகளுக்கு கன்னானாகிய அலெக்சாந்தர் மிகவும் எதிர்த்து நின்றதாக எழுதியிருக்கிறது. இது ஒரு படு பயங்கரமான குற்றம். இந்த கன்னான் என்பவன் தேவனுக்கும் தேவனுடைய சுவிசேஷத்திற்கும் தேவனுடைய சுவிசேஷமாகிய வார்த்தைக்கும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பாத்திரமாக இருந்திருக்கிறான். பாத்திர வேலை செய்யறவன் எப்படிப்பட்ட பாத்திரமா இருந்திருக்கிறாங்கிறத இந்த வசனத்துல நம்ம கவனிக்க முடிகிறது. வார்த்தைகளுக்கு எதிர்த்து நிற்பது என்பது சுவிசேஷ வார்த்தைகளுக்கு எதிர்த்து நிற்பது. சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் என்பது தேவ சித்தத்தை குறிக்கிறது. அப்படியானால் சுவிசேஷ வார்த்தைகளுக்கு எதிர்த்து நிற்கும் போது தேவனுடைய சித்தத்திற்கே எதிர்த்து நிற்பதாக பொருள்படும். தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கும் போது தேவனுக்கே எதிர்த்து நிற்பதாகவும் நாம் அறிய வேண்டும். இந்த வசனத்துல இந்த தலைப்பை நம்ம எடுத்துக்கொண்டோம். இந்த ஒரு வசனத்துல மட்டும்தான் வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நிற்கிற குற்றம் இருக்கிறதா, இல்ல வேற பகுதிகள் எல்லாம் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஏன் கவனிக்கணும்? ஒருவேளை புறஜாதி ஜனங்க சுவிசேஷத்திற்கு, சுவிசேஷ வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்பாங்க. ஆனா தேவ ஜனமா நாம எங்கேயாவது, எப்போதாவது, எந்த சூழ்நிலையிலாவது தேவனுடைய வார்த்தைக்கு, சுவிசேஷத்திற்கு, சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறோமா என்பதை கண்டுபிடிக்க தொடர்ச்சியா ஒரு சில வசனங்களையும் நம்ம தேடி கண்டுபிடிச்சதை எடுத்து அதுல இருக்கிற சத்தியத்தை கவனிக்க இருக்கோம். அடுத்தபடியாக 1 ராஜாக்கள் 13:4. 1 ராஜாக்கள் 13:4 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை. பெத்தேல்ல பலிபீடம் இருந்துச்சுங்க. அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தைய. தேவனுடைய மனுஷன் பலிபீடத்துக்கு எதிராக வார்த்தையை கூறினானா? அது தப்பான விஷயம் போல நமக்கு தெரியும். ஆனால் முந்தின அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பலிபீடமே தப்பான பலிபீடம். அதனாலதான் தேவனுடைய மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அந்த பலிபீடத்துக்கு எதிராக பேச சொல்றார். அப்படி தேவனுடைய மனுஷன் பலிபீடத்துக்கு எதிராக தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் போது அன்றைய நாட்களிலே ராஜாவாகிய யெரொபெயாம் அதை கேட்கிறான். கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்தில் இருந்து நீட்டினான். அந்த பலிபீடத்துக்கு முன்னால யெரொபெயாம் ராஜா தூபம் காட்டுறதுக்கு நிக்கிறான். அந்த சமயத்துல தான் தேவனுடைய மனுஷன் அந்த பலிபீடத்துக்கு எதிராக வார்த்தையை அறிவிக்கிறான். இந்த 4வது வசனத்துக்கு முந்தின 3 வசனங்கள்ல பின்னால நீங்க வீடுல படிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு அதனுடைய விவரங்கள் புரிய வரும். உடனே அவன் கூறின வார்த்தைக்கு யெரொபெயாம் ராஜாவா இருந்தவன் பலிபீடத்திலிருந்து கையை நீட்டான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை, தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. நீட்டின கை நீட்டின மாதிரி அப்படியே நின்றுடுச்சு. தேவனுடைய வார்த்தைய கூறின தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமா யெரொபெயாம் ராஜா
யூதா ராஜா கையை நீட்டி அந்த கையை அப்படியே மறத்து போச்சு அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக கையை நீட்டி நிற்பது குற்றமாக இருந்திருக்கிறது அல்லவா? பழைய ஏற்பாட்டில் உடனே தண்டனை, புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டில் அப்படி இருந்ததுன்னா எத்தனை பேர் கை முடங்காம போயிருக்கும், எதிர்த்து நிற்கிறவருடைய கால்கள் என்னவாயிருக்கும்? புதிய ஏற்பாட்டில் நல்ல வேளை அதெல்லாம் மாற்றிட்டார். பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் தேவ ஜனங்களுக்கு ராஜாவா இருந்த யெரொபெயாம் தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தைக்கு எதிராக நின்னதுனாலதான் அவன் கை மறத்து போச்சு. தேவனுடைய வார்த்தைக்கு ராஜாவா இருந்தாலும் சரி, தேவ ஜனமா இருந்தாலும் சரி, எதிர்த்து நிற்க கூடாது. இதை நம்ம அறியணும். வேத சம்பவங்கள்ல இருந்து இதை நாம விளங்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்ப்பதே குற்றம்னா மிகவும் எதிர்ப்பது எத்தனை பெரிய குற்றமாக இருக்கிறது. அடுத்த வசனம் 2 தீமோத்தேயு 3:8. எம்மையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இது புதிய ஏற்பாட்டு காலகட்டங்க. ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டில இருந்து பார்த்தோம். 1 ராஜாக்கள் 13:4. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல்ல யூதா ஜனங்களுக்கு ராஜாவா இருந்தவன், ஜனங்களுக்கெல்லாம் முன்னோடியா இருக்க வேண்டியவன், தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக நின்னதுனால, கையை நீட்டினதுனால அதை குற்றம்னு சொல்லி தெய்வம் அதை தண்டிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும், இந்த இவர்களும் என்பது புதிய ஏற்பாட்டு காலத்தை சேர்ந்தவங்க. அந்த இவர்களை யாருக்கு ஒப்பிடுறாங்கன்னா மோசேயின் காலகட்டத்தில் 2 நபர்களை சுட்டி காட்டி பவுல் எழுதுறாரு. மோசே யாரு? தேவனுடைய மனுஷன். தேவனுடைய மனுஷன் தேவ ஜனங்களுக்கு தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற சத்தியத்தை, வார்த்தைய எடுத்து சொல்றான். தேவனுடைய மனுஷன் தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய வார்த்தையை எடுத்து அறிவிக்கும் போது அதற்கு பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் 2 பேர் தேவ ஜனங்களுக்குள்ள எதிர்த்து நின்று இருக்கிறாங்க. அப்படி எதிர்த்து நின்ன மாதிரியே புதிய ஏற்பாட்டு காலங்களுக்குள்ளும் சபைகள்ல சத்தியத்துக்கு, வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் முதல் நூற்றாண்டு சபையின் காலகட்டத்திலே இருந்திருக்கிறார்கள். பகைக்கிறவர்களுக்கு மன்னியுங்க, சத்துருக்களை சிநேகியுங்க. இப்படி எல்லாம் வேத வசனம் சத்தியத்தை எடுத்து ஊழியர்கள் சபையில பேசும்போது அதெல்லாம் செய்ய முடியாது. எதிர்த்து நிற்கிறது இல்லைங்க, செய்யணுங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. எதிர்த்து நிற்கிறது, எதிர்த்து நிற்கிறதை வேதம் குற்றம் என்று சொல்கிறது. முதல் நூற்றாண்டுல தான் அப்படி இருந்தாங்களா? இன்றைய காலகட்டத்தில் சபைக்குள்ள தேவ ஜனங்கள் தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எதிர்த்து நிற்கவில்லையா? எதிர்த்து நில்லாம இருந்தா நல்லது. எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னா அவங்க சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. அப்படி அவங்க சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க சத்திய தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு வருகிறோம்? நம்முடைய வாழ்க்கை குற்றமற்றதாக இருக்கிறதா, அல்லது நம்முடைய வாழ்க்கை சத்தியத்துக்கு, வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கக்கூடியதாக நடத்தப்படுகிறதா? இதை கண்டுபிடிக்க மல்கியால இருந்து ஒரு வசனம் பாருங்க. மல்கியா 2:17. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும், நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே தேவ ஜனங்களுடைய வார்த்தை தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் எதிராக வெளிப்படக்கூடியதாக இருந்ததை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நின்று தங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதை தெய்வம் தன்னை வருத்தப்படுத்துவதாக சொல்லுகிறார். தேவ ஜனமே, என்னாலெல்லாம் தினம் 3 வேளை ஜெபிக்க முடியாது, என்னாலெல்லாம் தினம் 3 வேளை வேதத்தை எடுக்க முடியாது, என்னாலெல்லாம் 3 வேளை டெய்லி ஆராதிக்க முடியாது,
என்னாலெல்லாம் தொடர்ந்து வேதத்திலிருந்து சொல்ற மாதிரி எல்லாம் வாழ முடியாது. என்னாலெல்லாம் வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை எல்லா நேரமும் கடைபிடிக்க முடியாது. எதிர்த்து நிற்கிறீர்களா? கீழ்ப்படியணும். அதனால முடியாது. பிரதர் இப்படி இருக்காதீங்க, சிஸ்டர் இப்படி இருக்காதீங்க, தேவ ஜனமே இப்படி வாழாதீங்க. அதெல்லாம் எப்படிங்க முடியும்? இன்னைக்கு காலம் எப்படி போயிட்டு இருக்குது, இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குது, என் வாழ்க்கையில் என்ன நடக்குது, நான் என்ன பண்ண முடியும்? என்னாலதான் முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து பேசுகிற அளவிற்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு குணபாத்திரமாக நாம் நம்மிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை கண்டுபிடித்து இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி நம்ம இன்னைக்கு மனம் திரும்ப. நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நான் சும்மா வெங்கல தொட்டியில போய் என்னை கழுவல. என்கிட்ட, என் ஆத்துமால, என் ஆவியில, என் சரீரத்துல குற்றம் வந்திருக்கு. அந்த குற்றத்தை நான் கண்டுபிடிச்சு உணர்ந்து வெண்கல தொட்டியில போய் என்னை கழுவி சுத்தம் பண்ணேன்னு சொல்றோம். தேவ ஜனமே, நமக்குள்ளும் குற்றம் இருக்கிறதா என்பதை கண்டுபிடித்து நாமும் இந்த கல்வாரி வெண்கல தொட்டியிலே கழுவிக்கொள்ள, நாம கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே மனம் திரும்ப எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாம். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். சுத்திகரிப்பின் சத்தியத்தை நாம கேட்டிருக்கிறோம். வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்று வாழ்கிற குற்றம் என்ற சுத்திகரிப்பு செய்தியை கேட்டிருக்கிறோம். கண்ணானாகிய அலெக்சாந்தர், அப்போஸ்தலனாகிய பவுலும், உடன் ஊழியனாகிய தீமோத்தேயுவும் சுவிசேஷத்தை வார்த்தைய அறிவிக்கும் போது அவைகளுக்கு எப்பவுமே எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பாத்திரமா இருந்திருக்கிறான். ஒருவேளை அவன் குருடாக்கப்பட்டவனா இருந்திருப்பான். தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் அறியாதவனா இருந்திருப்பான். அப்படிப்பட்ட நிலைமையில் அவன் இருந்ததுனால சுவிசேஷத்துக்கு, வார்த்தைக்கு, அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தேயும் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நிற்கிறவனா இருந்திருக்கலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலே தேவ ஜனங்களுக்குள்ளாக உயர்ந்த ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாக இருந்த யெரொபெயாம் தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தையாக அறியாமல் அதற்கு எதிர்த்து தன்னுடைய கைகளை நீட்டினானே. நடந்தது என்ன? தேவன் இருந்து அந்த மனுஷனுடைய ராஜாவினுடைய குற்றத்தை அந்த வேளையிலே தண்டிக்கிறவராக அவருடைய கையை மறந்து போகும்படி செய்தாரே. மறுபடியுமாக மடக்க கூடாதபடிக்கு முடக்கினாரே. தேவ ஜனமே, தேவ ஜனமாக தேவனுடைய சபையிலே வாழ்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய வார்த்தைகளை, உன்னுடைய கிரியைகளை நீ எப்போவாவது வெளிப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், மனைவிகளிடத்தில் அன்பு கூறுங்கள், பிள்ளைகளே பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உங்கள் பிள்ளைகளுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். இப்படியெல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கிற எத்தனை சத்தியத்தை நாம எதிர்க்கிற எண்ணங்களோட எதிர்த்து பேசி நின்று பல நேரங்கள்ல வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டாமா? பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல புதிய ஏற்பாட்டு ஆதி சபையிலே தேவ ஜனங்கள் தேவ ஊழியத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, சத்தியத்துக்கு எதிராக நின்றது போல இன்றைய காலகட்டத்திலும் நீங்களும் நானும் தேவனுக்கு, தேவனுடைய சத்தியத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கிறோமா? உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். எதினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறோம் என்று கேட்கிறீர்கள், சொல்லுகிறீர்கள்? உங்கள் வார்த்தையினாலே தேவனுடைய வார்த்தைக்கு
எதிராக நிற்கக்கூடியவர்களாக வாழ்க்கையை நடத்துகிறீர்கள் என்று தெய்வம் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தியத்திற்கு எப்போதாவது நீங்களோ நானோ எதிர்த்து நின்றிருக்கிறோமா என்பதை அறிய உணர என்ன உணர்த்தோன்னு சொல்லி கேட்கணும். நான் இதுவரை ஏற்றதே இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்ல வேண்டாம். நம்மையும் அறியாமல் ஊழியக்காரன் ஒன்று சொல்லும் போது, ஊழியக்காரன் ஒன்று நமக்கு அறிவிக்கும் போது, சபையில பிரசங்கம் செய்யப்படும் பொழுது அதெல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் ஏத்துக்காம அதெல்லாம் கடைபிடிக்காம அதுக்கெல்லாம் ஏத்து நிற்கக்கூடிய ஒரு பாத்திரமா எப்பவாவது நம்ம இருந்திருப்போம். என்ன உணர்த்த தெய்வமேன்னு சொல்லணும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நிற்கிற குற்றத்தில் இருந்து நாம் விடுபட வேண்டும். ஆத்துமால இருந்துச்சுன்னா அது அக்கிரமம், ஆவியில இருந்துச்சுன்னா அது மீறுதல், சரீரத்தில் இருந்துச்சுன்னா அது பாவம். எனக்கு கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையில் மாத்திரமல்ல, கடந்த ஒரு வார ஆரமா நம்முடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோம். கண்கள்ல இச்சைகள் வந்துச்சா, வாயில ஜீவனத்தின் பெருமை வெளிப்பட்டுச்சா, சரீரத்துல மாம்சத்தின் இச்சைகள் வெளியானதா, கிரியை செய்ததா, என்ன உணர்த்தோன்னு சொல்லி கேட்கணும். இது இல்லாம தனிப்பட்ட வாழ்க்கைய, குடும்ப வாழ்க்கைய, பொது வேலை, ஊழிய வாழ்க்கைய நம்ம கடந்த ஒரு வார காலமா வாழ்ந்திருக்கிறோம். அக்கிரம சிந்தைகள் என்ன மாதிரி எல்லாம் எழும்புச்சு, மீறுதலான வார்த்தைகள் எப்படி எப்படி எல்லாம் வாயிலிருந்து வெளிப்பட்டுச்சு, பாவ கிரியைகள், துர்க்கிரியைகள், பொல்லாத செய்கைகள் நம்முடைய சரீரத்திலிருந்து எப்படியெல்லாம் வெளிப்பட்டுச்சு. என்னை உணர்த்தும்னு சொல்லி கேட்டு அப்படி உணர்த்தப்படுகிற காரியங்களை மௌனமா கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையில நிற்கக்கூடிய நாம அறிக்கை செய்ய வேண்டாமா? உங்களோடு கூட நானும் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதியிருக்கிறதே. எல்லாரும் உணர்ந்து மௌனமா அறிக்கை செஞ்சிருந்தோம்னா கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையிலே கழுவப்பட ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்க இருக்க சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, எங்களுடைய குறைகளை குற்றங்களை சத்தியத்தின் அடிப்படையில் உணர்ந்து அறிக்கை செய்து கழுவப்பட ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால அப்போஸ்தலர் 4:12 படி எங்களை மன்னியுங்க. யோவான் 19:30-34 படி கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வார்த்த குற்றமற்ற மாசற்ற விளையாட பெற்ற ஜீவ ஆவி ரத்தம் ஜலத்தினால கழுவுங்க ஆண்டவர. எபேசியர் 5:26, 1 Corinthians 6:11, 1 யோவான் 1:7 உடைய சத்திய வசனத்தினாலும் என்னை எங்களை சுத்திகரிக்கும்படி செபிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொண்டபடியே நீ செய்தீர் என்று விசுவாசிக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன்.